ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிள் கால்குலேட்டர், அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் போன்ற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணக்கூடிய சிம்பிள் கால்குலேட்டரை எப்படி பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் விஎஸ் கோடில் பண்ணுறேன். நீங்கள் ஐடியல் பைத்தான்லேயும் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்லனாலும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணணும். அதை ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப்பில் கொடுத்துட்டு இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் ஒன்னுங்கிற இன்புட்டை நம்ம வாங்குகிறோம். அதுக்கப்புறம் நம் டூங்கிற வேரியபிளில் ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப்பில் என்டர் நம்பர் டூன்னு ஒரு நம்பர் டூவோட இன்புட் வாங்குகிறோம். அடுத்து ஓபின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். அதில் என்டர் ஆப்ரேட்டர்னு ஒரு இன்புட் வாங்குகிறோம். அடுத்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதை யூஸ் பண்ணி இஃப் ஓபி ஈக்குவல் டு ப்ளஸ், அதாவது ஓபிங்கிறது ப்ளஸ் ஆப்ரேட்டருக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி இருந்ததுன்னா சம் ஈக்குவல் டு நம்1 ப்ளஸ் நம்2, நம்1ஓட வேல்யூவும் நம்2ஓட வேல்யூவும் ப்ளஸ் பண்ண சொல்கிறோம். அடுத்து பிரிண்ட் சம், அதாவது அந்த சம்மோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அடுத்து எலிஃப் ஓபி ஈக்குவல் டு மைனஸ், அதாவது சப்ட்ராக்ஷன் சிம்பிள். இதை யூஸ் பண்ணி, அதாவது ஓபியோட வேல்யூ சப்ட்ராக்ஷனாக இருந்ததுன்னா டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு நம்1 மைனஸ் நம்2 பிரிண்ட் அதாவது டிஃப்ரென்ஸாக நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அடுத்து எல்இஃப், இது உள்ள என்னென்னா ஓபி ஈக்குவல் டு ஸ்டார், அதாவது இது ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். மல்டிபிள் ஈக்குவல் டு நம்1 ஸ்டார் நம்2, அதாவது நம்1 இன்ட்டு நம்2. இதில் பிரிண்ட் மல்டி, அதாவது மல்டிபிள் பண்ண நம்1 மற்றும் நம்2ஓட வேல்யூவை மல்டிபிள் பண்ண ஆன்சரை இதில் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அடுத்து எல்இஃபில் ஓபி ஈக்குவல் டு ஸ்லாஷ், அதாவது டிவைட் சிம்பிளில் நம்ம நம்2ஓட டிவைட் பண்ணக்கூடிய, அப்போ டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூவை பிரிண்ட் டிவ்னு கொடுத்து பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். எல்ஸில் என்னன்னா பிரிண்ட் இன்வாலிட் ஆப்ரேட்டர். இந்த ப்ளஸ் மைனஸ் சப்ட்ராக்ஷன் டிவிஷன் இந்த 4 சிம்பிளையும் தவிர வேறு எந்த சிம்பிள் கொடுத்தாலும் எல்ஸில் இருக்கிறது தான் வேலை செய்யும். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி உங்களுக்கே தெரியும். முதல்ல இஃப்பை செக் பண்ணும். இஃப்பில் உள்ளது கரெக்டாக இருந்ததுன்னா இஃப்பில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகும். இல்லைன்னா டைரெக்டாக அடுத்த ஸ்டேட்மெண்ட் போயிடும். அதில் உள்ளது கரெக்டாக இருந்ததுன்னா, அதாவது எல்இஃப் மைனஸ் கரெக்டாக இருந்ததுன்னா மைனஸ் போகும், இல்லைன்னா அடுத்ததுக்கு போகும். அடுத்த எல்இஃபில் என்ன இருக்குது, ஸ்டார் இருக்குது. அது ஈக்குவலாக இருந்ததுன்னா, அந்த ஆப்ரேட்டிவ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அடுத்த அதில் உள்ளதை நிறைவேற்றும். அப்படி இல்லைன்னா கடைசி உள்ளதுக்கு முந்தின எலிஃப் போகும். அதில் என்ன இருக்குது, ஸ்லாஷ் இருக்குது. அதில் உள்ளதும் ஒர்க் ஆகலைன்னா எல்ஸ் பாட்டுக்கு போகும், அதாவது இன்வாலிட் ஆப்ரேட்டர். நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் சிம்பிள் கொடுத்துருந்தோம்னா இது யூஸ் ஆகும். இப்படி தான் நம்ம ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். இது உங்களோட ஸ்கூல் ப்ராக்டிக்கலுக்கோ இல்லை காலேஜ் ப்ராக்டிக்கலுக்கோ யூஸ் ஆகும். முதல்ல இது எப்படி அவுட்புட் கிடைக்குன்னா, என்டர் நம்1 அப்படின்னு கேட்கும். நானும் ஃபஸ்ட் இயரில் அதுதான் கொடுத்துருக்கோம். நம்1 ஈக்குவல் டு ப்ளோட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர்னு கொடுத்துருவோம். அப்போ என்டர் நம்பர் 1 கொடுக்கணும். நம்ம எடுத்துக்காட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறோம். என்டர் நம்2லையும் ஒரு வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆப்ரேட்டர் ப்ளஸ் கொடுக்கோம், அதாவது 6ஐயும் 5ஐயும் கூட்டினா 11, இதுதான் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்து ஸ்டார் கொடுக்குறோம், 2வது ஆப்ரேட்டர், அதையும் 2க்கு வேல்யூ மல்டிப்ளை பண்ணி சொல்லுது. அடுத்து இன்வாலிட் ஆப்ரேட்டர் ஒன்று கொடுக்கும், ஆம்பர்சன். அதை கொடுத்த உடனே அதில் இஃப் எலிஃப் எதுவுமே ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஃபால்ஸ் ஆன உடனே டைரெக்டாக எல்ஸ் பாட்டில் இருக்க பிரிண்ட் இன்வாலிட் ஆப்ரேட்டர் அதை பிரிண்ட் பண்ணிடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட் இல்லைன்னா காலேஜ் ப்ராஜெக்ட் ஏதாவது ப்ராக்டிக்கல் இருக்காது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு போயிருங்க.